Hi friends, welcome to Diya Samayal. இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா ரொம்ப டேஸ்டான அதே சமயத்தில் ஈஸியாக செய்யக்கூடிய பாஸ்தா. வாங்க சமைக்கலாம். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க. பாஸ்தா செய்கிறதுக்கு முதல்ல மக்ரோனியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி இந்த மாதிரி சலசலன்னு கொதிக்கும் போது தான் நம்ம மக்ரோனியை போட்டு வேக வைக்கணும். நான் 2 கப் மக்ரோனி எடுத்திருக்கேன். கொஞ்சம் சால்ட், 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. எதுக்கு எண்ணெய் நம்ம ஊற்றுறோன்னா அப்போ தான் மக்ரோனி ஒன்றோடு ஒன்று ஒட்டாது. அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க. மக்ரோனி வேக 10 நிமிஷம் எடுத்துக்கும். நல்லா வெந்துடுச்சு. இப்போ வடிகட்டி இதை ஓரமாக வச்சுட்டு நம்ம பாஸ்தாக்கான கிரேவியை ரெடி பண்ணிடலாம். பேன் நல்லா சூடாயிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், 5 பல்லு பூண்டு பொடிசாக நறுக்கி எடுத்திருக்கேன், 1 துண்டு இஞ்சி பொடிசாக நறுக்கி எடுத்திருக்கேன். இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போது 2 வெங்காயத்தை நான் இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி எடுத்திருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய் நறுக்கி எடுத்திருக்கேன். அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். 4 தக்காளியை இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி எடுத்திருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ணுவோம். நல்லா கிளறி விடுங்க. இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். இது சீக்கிரம் வதங்கிறதுக்காக நான் கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணி கொஞ்சம் கிளறி விட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வைப்போம். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். தக்காளி மசி இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம குத்தி விட்டோன்னா நல்லா மசிஞ்சிரும். நல்லா மசிஞ்சு தான் வந்திருக்கு. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். காரம் ரொம்ப இருக்காது. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. மக்ரோனிக்கு நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அதே மாதிரி கிரேவிக்கும் நம்ம தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் உப்பு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் டேஸ்ட்டு பார்த்து தேவைப்பட்டால் நான் உப்பு ஆட் பண்ணிப்பேன். இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விடுறேன். நான் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். அந்த மிளகாத்தூளோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு இதை நம்ம குக் பண்ணால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுவோம். இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மசாலாவோட இந்த வெங்காயம் தக்காளிலாம் நல்லா சேர்ந்து வெந்து வந்திருக்கு. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ். நல்லா கிளறி விடுங்க. ஒரு கொதி வரட்டும். ஓகே, லைட்டாக கொதிக்குது. இந்த மாதிரி நல்லா சாஸியாக இருக்கணும். அப்போ தான் மக்ரோனியோட நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இதில் மக்ரோனி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இந்த மாதிரி ஈவனாக மக்ரோனி மேலே படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் வச்சுருக்கேன்.
அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக 1 ஸ்பூன் பட்டர் நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப டேஸ்டான மக்ரோனி பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.